மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை ஆராதனை கர்த்தர் முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ள கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளுவீராக. உங்க அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆளுகை செய்யும், ஆட்கொள்ளும். உங்க கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம். புதிதாக ஆரம்பிக்கப்படுகிற கவர்மெண்ட்டுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆளுகை செய்கிறவர்களை, எலெக்டட் எம்பிஸ எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உங்க திருக்கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Once again welcome. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். அதற்கு பிறகு மற்ற காரியங்களுக்குள்ள கடந்து போகலாம். Sam Moses will lead us in worship. Thank you, Sam. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை ஆராதனை வேளையிலே நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது நமக்கு பலனாய் இருக்கிறது. அவர் கிருபையை தந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லா காரியத்திலிருந்தும், சத்துருவின் கிரியைகளில் இருந்து நம்மை தப்புவித்திருக்கிறார். ஆகவே இன்று நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் பாராட்டின கிருபையே, வேற ஒன்றும் இல்லை. ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீங்க பாராட்டின கிருபையால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் நம்ம ஆராதிப்பதற்கு முன்பாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல வாய்களை திறந்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர். ஓ ரகபா லஷந்தரபா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே பிரசன்னரா எங்கள் நடுவில் உலாவும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், உலாவும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நீர் வாசம் பண்ணுவீராக, நீர் உலாவுவீராக. உமது கிருபை, உமது பலன், உமது ஆரோக்கியம், உம்முடைய சுகம் எங்களை சுற்றிலும் கேடகமாய் இருப்பதாகப்பா. ஓ ரகபா ரமஷந்தலா ரெதெலிபானா ஷந்தலா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒரு புதிய மகிமையின் பிரசன்னம், ஒரு மகிமையின் மேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியே நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இறங்குவதாக, ஒரு தேவ கிருபை இறங்குவதாக. ஓ ரகபா ஷந்தலபா. Yes Lord Jesus. Hallelujah. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசிகளுக்கு எது பலன் என்றால் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நமக்கு பலன். ஒருவேளை சோர்ந்து போய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், பலன் குன்றி போய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் எல்லாம் கண்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியா இருக்கும்போது, வேதம் சொல்லுகிற தாவீது எல்லாவற்றையும் இழந்து போன போது தனக்குள்ளே அவன் திடப்படுத்தி கொண்டதுனாலே பாருங்க அந்த யுத்தத்தை மேற்கொள்ள முடிந்தது. அவன் இழந்து போனதை மீண்டுமாய் இரட்டிப்பாய் பெற்று கொண்டான். ஹalleluya. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு தேவ பலன், தேவ பலன். இந்த காலை வேளையில நீங்கள் ஒரு தேவ பலன் வேணுமா? ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் மறந்துட்டு ஒரு 10-20 நிமிஷம் நம்ம ஆராதிக்க போகிறோம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க, ஆவியில நிரம்பி பாடுங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஹalleluya. இன்றைக்கு நிச்சயமாக ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு, உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை
தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. சொல்லுங்க. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயராடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயராடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. மாயலோகத்தை வெறுத்திட முத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பெயர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. ஆமென். பொன் வெள்ளியுமோ பெரும் பெயர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே ஆமென்.
மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம் இயேசுராஜே நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம் இயேசுராஜே நம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காதே காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காதே காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். அவரே நம் சொந்தமாயினார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்து மீட்டு கொண்டார், ரட்சிப்பை கொடுத்தார், புதிய வஸ்திரத்தை துதியின் ஆடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் துயரங்கள் எல்லாம் மாற்றி, வேதனைகள் எல்லாம் மாற்றி. ஹல்லேலூயா. ஓ ரகபஷதரபா. இந்த காலை வேளையில் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்மை நடத்துகிறவர் அவர், நடத்துகிறவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் நடத்துவார். அவர் உங்களை நடத்துவார். தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ போராட்டங்கள். ஓ ஹல்லேலூயா. ஜீவனை குறிவைத்தார்கள். ஜீவனை எடுக்கும்படியாக சவுல் அநேக தரம் தாவீதுக்கு நேராக அம்பை வீசினான். பாருங்க, எத்தனை உபத்திரம், எத்தனை போராட்டம் ஓடுகிறார். ஆனால் தாவீதை ஆண்டவர் மறக்கல. தாவீதை ஒரு நாளும் கைவிடல. கர்த்தர் தாவீதை நடத்தினார். தாவீதை நடத்தினார். தாவீதை பாதுகாத்தார். எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கினார். ஓ ரபா சந்தரா. எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்களை தாண்டினாலும் தாவீது ஆண்டவரை ஒரு நாளும் முறுமுறுக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் அவனுக்கு பிரச்சனைகள் வந்தாலும், தாவீது அவருக்கு போராட்டங்கள் வந்தாலும், சங்கீதங்களில் எல்லாம் வாசிக்கும் போது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் துதிக்கிறதையும் ஆண்டவரை நம்பியிருக்கிறதையும் தாவீது மறக்கல. ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுவதை நாம் பார்க்க முடியும். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது.
தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமாய் இருக்கிறதே என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. இந்த காலை வேளை சொல்லுங்க, உங்க கிருபை நல்லதப்பா. ஓ ரகபஷந்தரா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்க பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். உங்க பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. சொல்லுங்க, இந்த போராட்டத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த உபத்திரவத்துக்காக ஸ்தோத்திரம். சில உபத்திரவங்கள், பாடுகள் நம்ம ஆண்டவரோடு கிட்ட நெருங்கி சேர்க்கும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. யோபு சொன்னார், எத்தனையோ இழப்பு, எத்தனையோ போராட்டம் தான். அந்த போராட்டத்திலையும் யோபு சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அந்த வைராக்கியத்தையும் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுப்பாராக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஆகவே இந்த உபத்திரவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் இந்த மதிலை தாண்டுவேன், இந்த மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என் கர்த்தரே எனக்கு சகாயராய் இருக்கிறபடினால் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்திருங்க. அப்பா, உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், இப்பொழுதே சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, இருதயத்திலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீடுகளிலே தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவனுடைய கிருபை ஆளுகை செய்வதாக. எல்லா போராட்டங்களிலே ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆவியானவரே உதவி செய்வீராக. போராட்டங்களை மேற்கொள்ளுகிற ஒரு பெரிய தேவ பலன் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். Hallelujah. Glorious God. Shigaladura namashandara. Yesu namame, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை,
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திமாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த காலை வேளையில சொல்லுங்க, உண்மையே நம்புவேன். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் போனாலும், யார் என்ன சொன்னாலும், உண்மையே நான் நம்புவேன்ப்பா. உண்மையே நான் நோக்கி முன்னே நடப்பேன் ஆண்டவரே. எதையும் கண்டு நான் கலங்க மாட்டேன்ப்பா. மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் முன்னோக்கி நடப்பேன். உங்க வழி எனக்கு காண்பீங்கப்பா. உங்க வழி எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. உம் சித்தத்தில் என்னை நடக்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்காக நான் எழும்புடன் நினைக்கிறேன். உமக்காக நான் 2 அடி எடுத்து வச்ச 10 ஸ்டெப் நான் பின்னாடி போயிடுறேன்ப்பா. இந்த காலை வேளையில் எங்களுக்கு கிருபையை தாங்க. உங்க கிருபையை தாங்க. முன்னோக்கி நாங்கள் நடக்க, உபத்திரவத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, இந்த பிரச்சனைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, இந்த வியாதியிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, என் தேவன் என்னை சுகமாக்குவார். என் பரிகாரி கர்த்தர் அவர். எனக்காக யுத்தம் செய்வார் என்று வசனங்களை பற்றி கொண்டு நாங்கள் முன்னோக்கி நடக்க, ஆண்டவரே எங்களுக்கு திராணியும் பலத்தையும் தருவீராகப்பா. ஓ ரகதலே மஷதோரோ. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமத்தில் மதுரமதே. அவர் நாமத்தில் ஜெயமுண்டு, ஜெயமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமமே வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்கவே. உம் நாமமே, உம் நாமமே என் தஞ்சமே. உம் நாமமே என் அடைக்கலமே.
நாம் நம்பும் தெய்வமே என் இயேசுவே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரே, உம்முடைய நிழலுக்குள்ளே நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்களை தப்பிச் செல்ல வழி செய்கிறவரே, துக்கத்திலே நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு, பாடுகளிலே நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு, திராணிக்கு மேல் சோதிக்காத தேவன் நீர். ஆண்டவரே, அந்த பாடுகளில் இருந்து தப்பிக்க வழியும் செய்கிறீர், ஆறுதலும் நீர் செய்கிறீர். நீர் எங்களை நடத்துங்கப்பா. எசப்பா, நீர் எங்களை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க சொல்லுங்க. நீர் எங்களை நடத்துங்கப்பா, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Sam, for leading us in worship. பிரியமானவர்களே, தேர்தல் முடிவுகள் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதுவரை நம்முடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் குஜராத்தில் 3 முறை சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுதோ, கடந்த 2 முறை பிரதமராக இருக்கும் பொழுதோ தனி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்கிற நபராக இருந்தபடியினாலே கூட்டணி கட்சிகளை அனுசரித்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்தில் பழகாதவர். அதுவும் சமீப நாட்களிலே தன்னிச்சையாய் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்சியிலேயே இருக்கிற மந்திரிகளுடைய கவனம் இல்லாமலேயே காரியங்களை, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் என்ற ஒரு காரியத்திலேயே எல்லா காரியங்களையும் முடித்த ஒரு நபர். இப்பொழுது மோடிக்கு கேரண்டி என்று சொன்னவர் இப்ப 2 கேரண்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கேரண்டி கொடுத்தாதான் இவரு கேரண்டி கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இழுபறியான, ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. நிறைய பேர் யோசிக்கலாம், ஒருவேளை நமக்கு எதிர்கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்டு சீட்டு வந்திருந்தா இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கலாமே. ஒரு விதத்தில் உண்மைதான். ஆனால் இந்த டெவலப்மெண்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இவர்கள் நினைத்ததை, குறிப்பாக பர்சனல் அஜெண்டா அல்லது பார்ட்டி அஜெண்டா அல்லது RSS அஜெண்டா என்று சொல்லப்படுகிற காரியங்கள் எதுவும் நிறைவேற்றப்பட முடியாது. பிகாஸ் ஆஃப் த 2 significant coalition partners who will have to agree to be able to do anything. இன்னொன்று, கூட்டணி கட்சிகள் ஆதரித்தாலும் சில சட்டங்களை இயற்றுவதற்கு தனி பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். ஸோ அவர்களுடைய மைண்டில் இருந்தது CAA, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், UCC, யூனிவர்சல் சிவில் கோட், யூனிஃபார்ம் சிவில் கோட், அப்புறம் ப்ராபபிளி ஆன்டி கன்வர்ஷன் லா, ப்ராபபிளி இன்னும் நிறைய கான்ஸ்டியூஷனை மாற்றுகிறது. இப்படி பல காரியங்கள் அவர்கள் செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேற்ற முடியாது. அதுதான் மேண்டேட். அவர்களால் செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு மெஜாரிட்டி இல்லை. இன்ஃபேக்ட் அக்னிவீர் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது இல்லையா, அதை கூட இப்பொழுது அபாலிஷ் பண்ணணும் என்ற ஒரு நிர்பந்தத்தை கூட்டணி கட்சிகள் வைக்கிறதாக தகவல். இன்னும் பிஜேபிக்குள்ளேயே மோடிக்கு ஆதரவு இல்லை
இப்பொழுது அடுத்து கட்கரி தான் பிரதமராக வரணும் என்ற காரியங்கள். ஸோ இப்படி பல நிர்பந்தங்களோடு இந்த ஆட்சி இப்பொழுது ஆரம்பிக்கிறது. ஸோ டெஃபினெட்லி it is an interesting drama that is developing. So நம்ம ஜெபிக்கிறத நிறுத்த வேண்டாம். keep praying for God to do what he alone can do in any given nation. ஒரு தேசத்துல தேவன் செய்யக்கூடிய காரியங்கள், அவரே செய்யக்கூடிய காரியங்கள் அவர் செய்யட்டும். ஆமென். பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சபைக்கு தேவன் கொடுத்த கட்டளை, சபைக்கு தேவன் கொடுத்த இந்த கடைசி காலப்படி, அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டோட வருகைக்காக ஆயத்தப்படணும். இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஆயத்தப்படணும். கடைசி காலத்தில் செய்யப்பட வேண்டிய நிலுவையிலே உள்ள கிரேட் கமிஷன் செய்யப்பட வேண்டும். ஆண்டோட வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். இதில் நம்ம கவனம் செலுத்துவோம். 1000 வருட அரசாட்சியில தான் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும். இப்ப ஒருவேளை காங்கிரஸ் வந்தா எப்படி இருக்கும், இந்தியா அலையன்ஸ் வந்தா எப்படி இருக்கும், நான் சொல்றேன் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஒன்லி இன் 1000 years rule will have righteousness, justice, upright rule. எல்லாமே அங்கதான் இருக்கும். இங்க நம்ம எல்லாவற்றையும் எதிர்பார்க்க முடியாது. பட் ஜெபித்தோம், கர்த்தர் இதிலே அவருடைய கரத்தை வைத்து நடத்தியிருக்கிறார் என்று விசுவாசிப்போம். தொடர்ந்து தேசத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்வோம். ஆமென். ஜெபிக்கலாமா? தகப்பனே, தேர்தல் முடிவுகள் ஆண்டவரே எந்த ஒரு நபரையும் ஆண்டவரே பெரிதாக ஆண்டவரே பரவசப்படுத்த இல்லை. குறிப்பாக ஆட்சியிலே அமரப்போகிற, ஆட்சியிலே இருந்த மக்கள் இது அவர்களுக்கு ஒரு ஜெயமாக இருந்தாலும் பரவசப்படக்கூடிய நிலையில் இல்லை. ஆண்டவரே, இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தோற்ற நிலையிலே இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்குள்ள இருக்கிற பரவசம் கூட ஜெயித்தவர்களுக்குள்ளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வேர்டிக்ட் இந்த எலெக்ஷன்ல வந்திருக்கிறது. ஜெபித்தோம், தேவையில்லாமல் ஒருவரும் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தோம். கர்த்தர் இதிலே கிரியை செய்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவர், இனி நடக்கப் போகிற காரியங்களிலும் உம்முடைய கரம் இருப்பதாக. Let your sovereign rule be in our nation. ராஜாதி ராஜா ஆண்டவரே, ராஜாக்கள் தெரிந்தெடுக்கப்பட்டாலும் ஓட்டின் மூலம் ராஜாதி ராஜா ஒருவர் மேலே இருக்கிறீர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர். உம்முடைய காரியங்களை நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, you take control. நீர் முழுமையாக ஆட்கொண்டு எங்களை நடத்தும். தேசத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். விஷன் 2030 உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவர், கடினமான பகுதியிலே ஊழியம் செய்கிற மிஷனரிகளை நினைக்கிறோம். இன்னும் செய்யப்பட வேண்டிய இறைப்பணியை உம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, கடைசி கால எழுப்புதல் திட்டத்தை உம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். எல்லாவற்றிலும் நாங்கள் இணைந்து ஆண்டவரே உம்முடைய காரியத்தை கவனம் செலுத்தி செய்ய, மற்ற தேவையில்லாத சிக்கல்களிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் உண்மையான காரியங்களை செய்யும் பொழுது வருகிற எதிர்ப்புகளை சமாளிக்கிறதற்கு திராணி உள்ளவர்களாகவும், ஆண்டவரே உபத்திரவம் எழுப்புதல் நாட்களில் வரும் என்றும், சஃபரிங் என்பது ஆண்டவரே ஒன் ஆஃப் த பைபிள் தீம்ஸ் என்றும் நாங்கள் டிஸ்கவர் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் கிரேட்டர் வேலை இந்த நாட்கள்ல இதையெல்லாம் சரியாக ஹேண்டில் பண்ண எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியங்கள் ஆண்டவரே உம்முடைய வழிநடத்துதல்படி செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். சில ஊழியங்கள் கூட ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிற காரியங்கள் அதெல்லாம் மாற்றப்பட, ஆண்டவரே விளக்கப்பட, எழுப்புதல் திட்டத்தில் ஃபோக்கஸ்டா அந்த ஃபேத்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனி இணைந்து செயல்பட கர்த்தர் எங்களை ஒருங்கிணைக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களையும் சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய அன்பு கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜெப
நிலையோடு நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் என்ற பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா, தேங்க்யூ. ஆமென். ஜெப ஆவி எங்களில் ஊற்றிடுங்க ஆண்டவரே. நல்ல ஜெபிக்கணும், உணர்ந்து ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவங்கள் அதிகமாகட்டும். ஆமென். கேட்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவரோடு பேசுகிறதான அந்த உறவு அதிகமாகட்டும். ஆமென். அப்படிப்பட்ட ஜெப நேரங்கள் ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஒரு விண்ணப்பத்தின் ஆவியோடு கூட ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து பாடுவோம். ஜெபாவி எனக்கு ஊற்றிடுங்க ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி பாடலாமா? ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஆமென். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல நாங்கள் வைராக்கியமாய் ஜெபிக்கணுமே ஆண்டவரே. இந்த நாட்களிலே தானியேல் எதிர்ப்பின் நடுவிலே ஜெபித்தார். பத்திரத்திலே கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் தான் செய்து வந்தபடியே 3 நேரமும் பல கனிகள் திறந்திருக்க ஜெபித்தார். அப்படிப்பட்ட எந்த பிரச்சனையான நேரத்திலும் கூட அப்பாவோட பேசுகிறதான நேரங்கள் இருக்கணுமே. அப்படிப்பட்ட ஆண்டவரே கிருபை எனக்கு தாங்க, நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரே. வைராக்கியமாய் போராடி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி ஆமென். தானியேல் மேல இருந்த அந்த ஜெபாவி என் மேல ஊற்றிடுங்க ஆண்டவரே. கேட்கலாமா? எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஆண்டவரே உபவாசித்து ஜெபிக்கணும். கேளுங்க ஆண்டவரே, நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட முடியாத சூழ்நிலையா இருந்தா கூட ஒரு நேரமாவது ஆண்டவருடைய பாதத்திலே உபவாசத்தோடு நான் ஜெபிக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உபவாசித்து ஜெபிக்கும் போது அதோடைய வல்லமையே வேற. ஆமென். ஆண்டவருடைய பாதத்திலே உபவாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய தேசத்திற்காய் கதற, ஜனங்களுக்காய் கதற, ஆண்டவரே அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காய் திறப்பிலே நிற்கிற ஒருவனாய் என்னை மாற்றிடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து எங்க தேசத்திற்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவங்கள் அதிகமாகட்டுமே ஆண்டவரே. அப்பா, என் தேசத்துக்கு நான் எழும்பாவிட்டால் யார் போவார் என்ற அந்த சத்தம் என் காதுகளிலே கேட்கிறதே. ஆண்டவருக்காய் நாம் எழும்புவோம். ஆண்டவருக்காய் நாம் ஊழியம் செய்யாவிட்டாலும்
ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிற அனுபவமாவது அதிகமாய் பெற்றுக்கொள்வோம். ஆமென். சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறனுமே. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறனுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். கேளுங்க கேளுங்க, ஆண்டவரே ஒரு ஜெப ஆவி என் மேல ஊற்றிடுமே. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ஒரு விண்ணப்பத்தின் ஆவி என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரிடத்திலே. ஹல்லேலூயா. வெறும் பாடலாக அல்ல, அனுபவமா மாறட்டும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்குள்ள வரட்டும். ஆமென். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். Praise God. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு கடந்து போவோம். உபவாச ஜெபம். ஒவ்வொரு வருஷமும் இந்த பேண்டமிக்ல இருந்து 2020 ஆண்டிலிருந்து 2020 இருந்து ஜூன்ல இருந்து நாம் ஒரு 50 day ஃபாஸ்டிங் ப்ரேயர் நாம் நடத்தினதை நீங்கள் அறிவீர்கள். இதுவரை 4 years நடத்தியிருக்கிறோம். This will be the 5th year. இது 5வது முறை. ஜூன் லாஸ்ட் வீக்ல இருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உபவாச ஜெபத்தை குறித்து ஒரு செய்தியை நாம் படிக்க போகிறோம். 3 benefits of fasting. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசும். வசன வெளிச்சத்தில் எங்களை நடத்தும். ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். உபவாச ஜெபம் செய்கிற ஒழுங்கு எங்களுக்கு இல்லாமல் இருந்தால் அந்த ஒழுங்குக்குள் நாங்கள் கடந்து வர எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான செய்தி உபவாசமும் ஜெபமும். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் ஃபார் ஸ்பிரிச்சுவல் growth அண்ட் டெவலப்மெண்ட். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியை அனுபவிப்பதற்கும் முன்னேறுவதற்கும் இன்னும் ஏராளமான ஆவிக்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் உபவாச ஒழுங்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். தி டிசிப்ளின் ஆஃப் ஃபாஸ்டிங். நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்கிறது. நாம் அவைகளை பார்க்கலாம். பட் முதலாவது, தி ஐடியா ஆஃப் ஃபாஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உபவாசம் என்ற ஒரு ஒழுங்குக்குள்ள நாம் வர வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உபவாசித்தால், நீங்கள் ஜெபித்தால், நீங்கள் கொடுத்தால் என்று இல்லை. நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் உபவாசிக்கும் போது, நீங்கள் கொடுக்கும் போது, தான தர்மம் செய்யும் போது என்றுதான் இருக்கிறது. which simply means God expects us to do those things.
அதாவது நீங்கள் ஜெபித்தால், உபவாசித்தால், கொடுத்தால் என்று இல்லை. நீங்கள் கொடுக்கும்போது, நீங்கள் உபவாசிக்கும் போது, நீங்கள் ஜெபிக்கும் போது, அப்படி என்றால் ஜெபிக்கிறது, கொடுக்கிறது, உபவாசிக்கிறது என்பது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில உபவாச ஒழுங்கு என்று ஒன்று உண்டா? வீக்லி ஒன்ஸ் உபவாசம் எடுக்கிற பழக்கம் உண்டா? வருஷத்திற்கு ஒரு சில முறைகள் நீங்கள் உபவாசம் எடுக்கிறதான பழக்கம் உங்களுக்கு உண்டா? லெந்து நாட்களிலே உபவாசம் இருக்கிறதான பழக்கம் பாரம்பரிய கிறிஸ்தவ திருச்சபையிலே உள்ளவர்களுக்கு உண்டு. ஒரு நெருக்கம் வரும் பொழுது தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. இது போன்ற காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? இன்னொரு காரியம், ரெகுலர் டிசிப்ளின்டு லைஃப் ஆஃப் ஃபாஸ்டிங். அதாவது வயிறு நிறைய சாப்பிட மாட்டேன், நான் வாழுவதற்காக சாப்பிடுவேன், சாப்பிடுறதுக்காக வாழ மாட்டேன். I will not be addicted or drawn to food unnecessarily or always. நான் எப்பொழுதும் இந்த ஆகார விஷயத்திலே எனக்கு இழுப்பு இல்லாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வேன். இது இல்லைன்னா முடியாது, கவுச்சி இல்லைன்னா நல்லா சாப்பிட முடியாது. இது போல நிறைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அதாவது இது இல்லைன்னா அது முடியாது என்ற காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. எது இல்லைனாலும் இருக்க முடியும் என்ற பக்குவத்திற்குள்ள வரணும். பட் ஸ்பெசிபிக் ரீசன்ஸ்க்காக ஃபாஸ்டிங் எடுக்கிறது உண்டு. சில காரணங்களுக்காக உபவாசம் எடுக்கிறது உண்டு. என்னென்ன காரணங்களுக்காக உபவாசம் எடுக்கலாம் என்பது ஒரு தனி சப்ஜெக்ட். பட் இன்றைக்கு இந்த செஷன்ல நான் உங்களோடு கூட அவைகளெல்லாம் விரிவாக பேச போவதில்லை. ஆனால் உபவாச ஜெப ஒழுங்கு என்பது நமக்கு அவசியம் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். Fasting is mentioned over 70 times in the Bible. வேதாகமத்தில் 70 முறைக்கு மேல் உபவாசம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் 5 புஸ்தகத்திலே, பஞ்சாகமம் என்று சொல்லப்படுகிற அல்லது பென்டடூக் என்று சொல்லப்படுகிற புஸ்தகத்திலே உபவாசம் என்ற காரியம் மோசேயினுடைய ஆகமத்திலே நமக்கு ஒரு போதனையாக கொடுக்கப்படவில்லை. It was not taught. உபவாசம் இருந்ததான எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஒருவேளை பார்க்கலாம். ஆனால் சரித்திர புஸ்தகத்தில், தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் இந்த காரியத்தை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வரும் பொழுது உபவாசம் என்று ஒன்று கிடையாது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் மோசே 40 நாள் சாப்பிடாமல் இருந்தார் வனாந்திரத்தில். அது நமக்கு ரெக்கார்ட்ல இருக்கிறது. பிரமாணம் என்ற ஒரு காரியம் வந்த பிறகு, when the law was introduced, ஒரே ஒரு நாள் தான், the only time God required fasting was one day a year on the day of atonement. பிராயச்சித்த பலி செலுத்தப்படுகிற நாளிலே. அதை நீங்கள் லேவியர் ஆகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 26-32 வசனத்திலே வாசிக்கலாம். ஆனால் வேதத்தை முழுவதுமாக நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது ஃபாஸ்டிங் என்ற ஒழுக்கம் இருந்ததை, இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சபை சரித்திரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவ மனிதர்கள், ஆண்டவர் பயன்படுத்தின மனிதர்கள் உபவாசம் இருந்த
காரியத்தை நீங்கள் அதிகம் வாசிக்க முடியும். ஜெபம் என்ற ஒரு காரியம் மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. அதற்கு உபவாசம் உதவி செய்யும். பிரேயர் லைஃபை ஃபியூல் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் தான் ஃபாஸ்டிங். மெடிக்கல் சயின்ஸும் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய சரீரத்திற்கு உள்ளே உள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டத்திற்கு ஓய்வு கொடுக்கிறது நல்லது என்று விஞ்ஞான உலகமும் நமக்கு சொல்லுகிறது. இட் இஸ் டு கேர் ஃபார் யோர் ஹெல்த் ஆல்சோ. ஆமேன். சாப்பிடாட்டி உயிர் போயிடும் நினைக்காதீங்க. சாப்பிடாட்டி நீங்க ஈவன் இஃப் யூ டோன்ட் eat, you will survive. Sometimes not to eat once in a while is good for your health. உங்களுடைய சரீர ஆரோக்கியத்திற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். பைபிள் ஃபாஸ்டிங் என்று நீங்கள் பார்த்தால், biblical fasting is always abstaining food, not to eat என்ற அர்த்தம்தான் அந்த ஃபாஸ்டிங் என்ற வார்த்தை. எபிரேய வார்த்தையிலும் கிரேக்க வார்த்தையிலும் அந்த ரூட் வேர்டு நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே அந்த அப்ஸ்டெய்னிங் ஃப்ரம் ஃபுட் என்ற மீனிங்கோடு உள்ள வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ பேசிக் டெஃபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபாஸ்டிங்னு சொல்லும் பொழுது இட் இஸ் அப்ஸ்டெய்னிங் ஃப்ரம் ஃபுட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் பர்பஸஸ். ஆவிக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக ஆகாரத்தை விட்டு கொடுப்பது. பைபிள்ல 2 இடத்துல தண்ணீரும் இல்லாமல் ஃபாஸ்ட் பண்ணதான பேசேஜ் நீங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 34:28, உபாகமம் 9:9. பட் ஜெனரலா we talk about fasting from food and not from water. Please be careful because that is something that I call it supernatural fast. ஆண்டவர் சொல்லி நீங்கள் அப்படி செய்யும் பொழுது, ஏனென்றால் few days நீங்க வாட்டர் இல்லாமல் இருந்தா it can ruin your body and you may even die. ஸோ ஆண்டவர் சொல்லாம அப்படிப்பட்ட காரியத்திற்குள்ள யாரும் இறங்க வேண்டாம். ஃபாஸ்டிங் என்பது நம்முடைய சுயத்தை அடக்குவதற்கு, ஒடுக்குவதற்கு நமக்கு மிக உதவியாக இருக்கிறதான ஒரு டிசிப்ளின். பிரேயர் பண்றதற்காக ஃபாஸ்டிங் பண்ணணும். ஃபாஸ்டிங் வித்தவுட் பிரேயர் இஸ் ரியலி நாட் அ ட்ரூ ஃபாஸ்ட். Fasting without prayer is only starving or dieting. சொல்றது புரியுதா? So it is good to pray more. நீங்க உபவாசம் எடுக்கிறதாக இருந்தால் ரிலிஜியஸா நீங்க எடுக்கலாம். பட் கொஞ்சம், அதாவது நான் உபவாசம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த இடத்துல ஜெபம் பண்றீங்களா? ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் நேரம் செலவழிக்கிறீர்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் 2 விதமான ஃபாஸ்டிங்ல ஐ am involved. One, last 15-20 years I have kind of taken it as an habit to go into a lifestyle of fasting. அதாவது ஹெல்த் கான்ஷியஸ் ஆகவும் இருக்கிறதற்கு, மற்றொன்று ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்காகவும். I am not going to be drawn by food. ஆகாரத்திற்காக என்று நான் எதையும் செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்திற்குள்ள எந்த விதமான ஃபுட்டாக இருந்தாலும் அது எனக்கு ஒரு ஈர்ப்பாக இருக்காது. எஸ், ஐ லைக் மை ஸ்டேக் when I go to Western countries. I like Chinese food, different types of food when I am in Malaysia, Singapore. But really, இந்த ரெஸ்டாரண்ட் போனோம், எப்படியாவது சாப்பிடணும், டேஸ்ட் பண்ணணும், that has never been and probably that will never be. அது நேச்சுரலாக வந்ததா அல்லது நானாக அதை ஏற்படுத்தி கொண்டேனா சரியாக சொல்ல முடியாது. பட் that is not my pull or push or my weakness. I can be without food. இன்னொன்று, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யூசுவலா for last almost 30 years நான்
1992 ஜனவரியில் பைபிள் ஸ்கூல் போய் சேரும்பொழுது டெய்லி மார்னிங் பிரெட் கொடுத்தாங்க. அந்த பிரெட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஒரு கப் காஃபி மட்டும் குடிச்சிட்டு நான் கிளாஸுக்கு போயிடுவேன். கைண்ட் ஆஃப் 2 years அப்படியே பழகி போச்சு. அதுக்கப்புறம் ஐ ஹவ் நெவர் கைண்ட் ஆஃப் ட்ரான் டு தி பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங் எழுந்த உடனே ஐ வுட் லைக் மை காஃபி அண்ட் மை ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே இஸ் யூஸ்வலி லஞ்ச். பட் ஹோட்டல்ஸில் எங்கேயாவது ஸ்டே பண்ணும் பொழுது, டீமாக எங்கேயாவது போகும் பொழுது, அந்த ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, அந்த மாதிரி நேரத்தில் வி கைண்ட் ஆஃப் சிட் டவுன் அண்ட் ஈட். அதுவும் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இன் ஹோட்டல்ஸ்னா ஃப்ரீனா ஃபினால் குடிக்கிற கல்ச்சரில் நம்ம கல்ச்சரு. ஸோ அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு somehow I kind of go and have something. But even then I would like fruits and juice and that kind of thing more often. இன்னொன்று, lunch or dinner also I would not like to eat stomach full. அதாவது ஃபுல் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி போகிறது கிடையாது. And one more thing, I have completely said no to desserts since I turned 40 about 17 years ago. நான் dessert வருஷத்துக்கு ஒரு 2 தடவை, maximum 3 தடவை, on very very special occasions which I really wanted to celebrate. As a pastor, as a traveling person, as a guest preacher in many situations, நிறைய நேரம் ஹோட்டல்ஸில் பெரிய ஒரு ஸ்ப்ரெட் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பெரிய ஒரு டிசர்ட் இருக்கிற இடத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது. அண்ட் ஐ ஹவ் டோல்டு மை செல்ஃப் நோ. இஸ்ரேல் ட்ரிப்பில் 10 நாட்களுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணும்பொழுது லிட்ரலி ஆல் த மீல்ஸ் யூ வில் ஹேவ் டிசர்ட்ஸ். But I have told myself only fruits, natural aspect of the food. நான் கொஞ்சம் விரும்புகிற ஆளு. So I don't want to go for processed food, desserts, which is not good for health. So நீங்க fasting lifestyle develop பண்ணலாம். Fasting டிசிப்ளினுக்குள்ள நீங்கள் வரலாம். இன்ஃபேக்ட் வரணும். ஸோ வருஷத்திற்கு ஒரு முறையாவது உபவாசம் இருக்கிறதற்கு பிளான் பண்ணி, I have done several 21 days fast. I have done several 40 days fast and கம்ப்ளீட் ஃபாஸ்ட்டு. ஏன்னா வேலைகள் நிறையா இருக்கிறதுனால ஒன்றும் செய்யாமல் வீட்டில் 40 நாள் இருக்க முடியாது என்னுடைய கிவன் ஷெட்யூல். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ப்ரிஃபர் தி டேனியல் ஃபாஸ்ட் வேர் வி டேக் ஒன்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அந்த மாதிரி பல முறை செய்திருக்கிறேன். அண்ட் ஐ ஃபைண்ட் இட் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மை பாடி உடைய அந்த ஆரோக்கியமான நிலையை வைத்துக் கொள்வதற்கு அப்படி செய்வது மிகவும் நல்லது என்று எனக்கு படுகிறது. பல முறை நான் அதை செய்திருக்கிறேன். பட் கம்ப்ளீட் ஃபாஸ்ட், ஒன்லி லிக்விட் என்று சொல்லி நான் முதல்ல 1990 நான் சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஒரு வில்லேஜுக்கு சர்ச் பிளான்டிங்க்கு போகிறதற்கு முன்னதாக ஐ செட் ஐ வில் ஃபாஸ்ட் ஃபார் 40 டேஸ்ன்னு சொல்லிட்டு என்னுடைய 25th பர்த்டேக்கு முன்னால் ஒரு 40 நாள் பிளான் பண்ணி ஐ வெண்ட் ஆன் அ லாங் ஃபாஸ்ட். பட் ஐ நெவர் வெண்ட் எனிவேர். ஐ ஸ்டேட் அட் ஹோம். நான் என்னுடைய வேர்ல்டு விஷன் ப்ராஜெக்ட் ஒர்க்கை நான் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு 40 நாள் குவைட்டன்ட் மை செல்ஃப் அட் ஹோம் அண்ட் ஜஸ்ட் ரெட் பைபிள் அண்ட் prayed. And that was really 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 a blessed season. என்னுடைய லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு பைபிள் ரீடிங் 5 to 6 hours a day, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் ரீடிங் அண்ட் ப்ரேயர். ஸோ வீட்டிலையே இருந்து நான் 40 நாள் 1990 ஜூலை 15th அந்த 40 days ஃபாஸ்ட்டை முடிக்கிறேன். when I turned 25 அதற்கு முன்னதாக 40 நாள் டெய்லி ஈவினிங் மட்டும் அப்படி பக்கத்தில் சைக்கிள் எடுத்து ஒன்லி 1 கிலோமீட்டர் தூரம் தான் பெசன் நகர் பீச். ஸோ ஐ வுட் கோ டு பெசன் நகர் பீச் அண்ட் பி இன் தி சீ சைட் அண்ட் ப்ரே.
அந்த டைம்ல தான் எனக்கு பைபிள் படிக்கும் பொழுது பைபிள் மீது ஒரு ஆசையும், பைபிள் ரீடிங்கு ஒரு பெரிய பிரியமான ஒரு காரியமாகவும், பைபிள் ட்ரூத் ரெவலேஷனாக வெளிப்பாடாக எனக்கு வருகிறதையும் நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதை குறித்து லூக்கா 24 அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோமே, அந்த அனுபவத்தை தேவன் எனக்கு அந்த நாட்களிலே கொடுத்தார். And I'm very grateful to God. அதே போல ஒரு லாங் ஃபாஸ்ட், இட் வாஸ் 10 days fast in 1995. நான் சிங்கப்பூர் தேசத்துல இந்தியன் ஒர்க்கர்ஸ் மினிஸ்ட்ரி பொறுப்பு நான் எடுத்து, எனக்கு சேலரி கொடுக்குறாங்க, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கொடுக்குறாங்க. சிங்கப்பூர்ல இந்தியன் ஒர்க்கர்ஸை ரீச் பண்றதற்காக ஏற்கனவே 3 வருஷத்திற்கு மேல நான் அவர்கள் நடுவில் நான் வாலண்டியராக ஊழியம் செய்கிறேன். அப்பயே நல்ல ரிசல்ட் பார்த்துருக்குறோம். ஸோ ஜனவரி 1995 எனக்கு அந்த வேலை கிடைக்கிறது. நான் படித்து முடிக்கிறேன் 1994. அப்போ ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கிறது. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இன்னும் சாலிடா ஒரு பெரிய பிரேக் த்ரூ மினிஸ்ட்ரியில வந்ததை நான் உணரவில்லை. வாலண்டியரா இருக்கும்பொழுது செய்கிற காரியங்கள் தான் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் அண்ட் சேஞ்ச் மினிஸ்ட்ரியில ஃபுல் டைம் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நமக்கு இன்னும் நேரத்தை நம்ம கொடுக்குறோம், ஆனால் பெரிய பிரேக் த்ரூ வரலையே என்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ ஐ வெண்ட் ஆன் அ 10-day fast, complete fast, only liquid water and maybe 2 glasses of juice per day. அந்த மாதிரி ஒரு சிம்பிளா 10 days ஃபாஸ்ட் பண்ணேன். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேன். அந்த 10 நாள் முடியும் பொழுது அந்த ஊழியம் செய்த இந்தியன் ஒர்க்கர்ஸ் மத்தியில இருக்கிற அந்த வாலண்டியர்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய செய்தியை தெளிவா சொன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வருகிறவர்களை கண்டால் அப்படிப்பட்டவர்களை ஒரு கேம்புக்கு கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 10 நாள் உபவாச ஜெபம் முடியும் பொழுது ஒரு கேம்ப் ஒன்றை ஒழுங்கு செய்தோம். அந்த கேம்ப் சென்டரில் நைட்டு கொண்டு வந்துடணும் அந்த ஒர்க்கர்ஸ். சாட்டர்டே நைட்டு, சண்டே மார்னிங்ல இருந்து அவர்களோடு கூட பேசணும். ஈவினிங் பை ஃபேத் பேப்டிசம் ரெடி பண்ணிடலாம். மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ரெவரண்ட் கிட்டே சொல்லிடலாம் என்று சொல்லி ஷார்ட் ஸ்ட்ரீட் மெத்தடிஸ்ட் சர்ச் இன் சிங்கப்பூர், அங்கே லிட்டில் இந்தியாவில், அந்த இடத்துல ஈவினிங் ஒரு 6 மணிக்கு பேப்டிசம் சர்வீஸ் என்று சொல்லி அந்த பேப்டிசம் டேங்கை கேட்டு அந்த ஐயா கிட்ட காலம் சென்ற ரெவரண்ட் பிரபுதாஸ் ராபர்ட்ஸ் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஆனால் யார் ஞானஸ்தானம் எடுக்க போகிறார்கள் என்ற ஒரு காரியமும் தெரியாது. இந்த கேம்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 people have come. நான் வாலண்டியர்ஸும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு 7-8 பேர் இருக்கிறோம். ஸோ டோட்டலாக ஒரு 25 பேர் கிட்ட தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த கேம்ப் சென்டரில் ஃபார் தோஸ் இன் சிங்கப்பூர் யூ ஷுட் நோ, செம்பவாங்கில் இருக்கிற ஒரு கேம்ப் சென்டர், ஒரு மெத்தடிஸ்ட் ஸ்கூலுடைய அந்த இடம். அந்த இடத்துல நைட்டு தங்கி இருக்கிறோம். மறுநாள் காலையிலேருந்து கிளாஸ் எடுக்கிறேன். இது வரைக்கும் நான் சிஸ்டமேட்டிக்காக பேப்டிசமுக்காக, கிளியர் சால்வேஷனுக்காக ப்ரெசன்ட் பண்ணுவதற்கு ஒரு டீச்சிங் என்று என்கிட்ட கிடையாது. அந்த மீட்டிங்காக நான் சில செஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுகிறேன். ஒரு 4 செஷன். முதலாவது இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தா ஆசீர்வாதம் என்ற ஒரு ஜெனரல் ப்ரீ இவாஞ்சலிஸ்டிக் மெசேஜ். 2வது இயேசு ஒருவர் தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும், வேறு வழியில ரட்சிப்பு இல்லை என்ற ஒரு சிம்பிள் ஸ்டோரி அண்ட் மெசேஜ், பட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்மேட். 3வது இயேசுவே தெய்வமானால் மற்ற தெய்வங்களின் நிலை என்ன? திஸ் இஸ் a little bit confrontational. ஸோ அதற்கு ஒரு டீச்சிங், உதாரணங்கள், இல்லஸ்ட்ரேஷன், புரிகிற மாதிரி விளக்கி சொல்லுகிற எடுத்துக்காட்டுகள். 4வது பேப்டிசம்னா என்ன, ஏன் எடுக்கணும். ஸோ 4 செஷனை அப்படியே கொஞ்சம் நான் ரஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு காலையிலேருந்து லேயர் பை லேயர் அவங்களுக்கு டீச் பண்ணுறேன்.
அண்ட் ஒரு பேர்டனோட 10 நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஜெபம் பண்ண சொன்ன மற்றவர்களை இப்பொழுது அந்த ஊழியத்தில் பிரேக் த்ரூ வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு இதை செய்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால அன்றைக்கு வந்த அத்தனை பேரும் ஒப்பு கொடுக்கிறார்கள். தெளிவா சொல்றேன், நீங்க எங்களுக்காக எடுக்காதீங்க. நீங்க கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பீங்களா? இந்த தெய்வம் தெய்வமானால் வேறு தெய்வங்கள் கிடையாது என்ற ஸ்பெசிபிக்கா நான் பேசுறேன். ஒப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப கிளியரா அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது போல இருந்தது. அன்றைக்கு ஈவினிங் பேப்டிசம் என்று காரியங்கள் சொல்லி கொடுத்தோம், ஒப்பு கொடுத்தாங்க. பிறகும் சொன்னோம், பேப்டிசமுக்கு சர்ச்சு ரெடியா இருக்குது, பாஸ்டர் ரெடியா இருக்கிறாரு, பேப்டிசம் டேங்க் ரெடியா இருக்குது. உங்களுக்கு மாற்று உடை கூட நாங்கள் ட்ராக் சூட்டும் டிஷர்ட்டும் வாங்கி இருக்கிறோம், டவல் வாங்கி இருக்கிறோம். ஆனால் ஸ்டில் நீங்க யாரும் எடுக்கலைன்னா நோ ப்ராப்ளம். அங்க பாஸ்டர் கிட்ட யாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிடலாம், தண்ணீரை திறந்து விட்டுறலாம் என்று சொல்லி கம்பல்ஷனே கிடையாது, முழுமையா நீங்களே வில்லிங்கா இருந்தா மட்டும் எடுங்க என்று சொல்லி அவர்களிடத்திலே நான் சொன்னேன். அவர்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்தார்கள். அன்றைக்கு அதுல வந்த அந்த 15 பேர்ல ஒரு 7-8 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். எனக்கு கரெக்டா ஞாபகம், ஐ திங்க் 7 could be 8 எடுத்தார்கள். மீதி ஒப்பு கொடுத்தவர்கள் few months கழிச்சு எடுத்தாங்க. அந்த ஒரு பிரேக் த்ரூ வந்ததை நான் பார்த்தேன். அது ஒரு டீச்சிங் மாடியூலாக வந்துவிட்டது. இன்றைக்கு நான் பேப்டிசம் கிளாஸ் என்று எடுக்கிறேனே, கமிட்மெண்ட் கிளாஸ் என்று நான் நடத்துகிறேனே, பல வருடங்களாக நடத்துகிறேன். திஸ் வாஸ் brought out in 1995. உபவாசம் இருந்து தேவனை தேடுவது, தேவனுடைய அந்த பிரேக் த்ரூவை நம்ம லைஃப்ல, நம்ம குடும்பத்துல, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய எந்த ஒரு காரியத்திலும் பார்ப்பதற்கு நம்மையே தாழ்த்தி ஆண்டவருடைய மனதை புரிந்து கொண்டு நம்மை விட்டு கொடுத்து வருகிற ஒரு அனுபவம். ஆமேன். ஸோ என்னுடைய லைஃப்ல நான் ஃபாஸ்டிங் என்ற காரியத்தில் எனக்கு இருந்த சில காரியங்களை, எக்ஸ்பீரியன்சஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூர், மலேசியாவில் இட் இஸ் அ ஃபுட் கல்ச்சர். ஃபுட் இஸ் ஸோ freely available and people love food. Singaporeans and Malaysians, they say they eat only one meal a day. வேடிக்கையாக சொல்லுவார்கள், சிங்கப்பூரியன்ஸும் மலேசியன்ஸும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்கன்னு. எல்லாரும் அப்படி ஆச்சரியமா பார்க்கும் பொழுது பதில் சொல்லுவார்கள், they start in the morning and they finish in the night. காலையில் ஆரம்பித்து இரவு முடிப்பார்கள். they keep eating, they love food. And living in Singapore and Malaysia for 6.5 years in my life, அங்க ஃபுட் கல்ச்சர் அவ்வளோ இருக்கும் பொழுது அங்கே 40 days ஃபாஸ்ட், 21 days ஃபாஸ்ட் என்றெல்லாம் எடுப்பது நாட் ஈஸி. ஆனாலும் அங்கே இருந்த 6.5 ஆண்டு காலத்தில் 6 to 7 times I did fast for 21 days. Hallelujah. So fasting என்று சொல்லும் பொழுது abstaining from food, but sometimes fasting can also be abstaining from things that is holding you. அதாவது அதிலிருந்து நீங்க விடுதலை பெற முடியாமல் இருக்கிற காரியங்களாக இருந்தால் நீங்கள் அதிலிருந்து அப்ஸ்டெயின் பண்ணுவதற்கு நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணலாம். கிரிக்கெட் பார்க்காம இருக்க முடியாது, நியூஸ் பார்க்காம இருக்க முடியாது, டிவி பார்க்காம இருக்க முடியாது, செல்போன் இல்லாம இருக்க முடியாது. இப்படி பல இழுப்புகள் இருக்கு தெரியுமா, அதை நீங்கள் அப்ஸ்டெயின் பண்ணலாம். மௌன விரதம், லூஸ் டாக் பண்ற ரொம்ப பெரிய ஒரு ஓட்டவாயா இருந்தா நீங்க மௌன விரதம் இருக்கிறது நல்லது. ஃபியூ டேஸ் பேசாதீங்க. சொல்றது புரியுதா? So there are different types of fasting. What type of fasting you want to do, you decide. எப்படிப்பட்ட ஃபாஸ்டிங் நீங்கள் எடுக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னதை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம், Matthew chapter 6 verse 17 and 18. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற
உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. பெரிய ஒரு சீன் போட வேண்டாம். உபவாசம் பண்றதுனால கேரி ஆன் வித் யோர் பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கீப் யோர் செல்ஃப் ஃப்ரெஷ். நல்ல எண்ணெய் பூசி நல்ல முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷாக இரு. அப்படியே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக அப்படி சொல்லாவி வருவாங்க. என்ன கேட்டால் ஃபாஸ்டிங் பிரதர் அப்படி இருக்கக்கூடாது. இம்ப்ரெஸ் மற்றவங்களை பண்ணுவதற்காக நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக என்ன சொல்றாரு, உபவாசிக்கும் போது நீ என்ன பண்ணணும், யாரும் காணாமல், verse 17, அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. 16ஆம் வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இட் இஸ் மோர் ஆஃப் அ ஹார்ட் இஷ்யூ. அதாவது உபவாச கூடுகை என்று அறிவிப்பே கொடுக்க கூடாதா, உபவாசம் சபையில என்று அறிவிப்பே கொடுக்க கூடாதா, அது இல்லை. இப்ப நான் உபவாசம் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுவதற்காக. ஆனால் உபவாசம் நான் இருந்திருக்கிறேன் பாரு என்று பெருமையா நான் காட்டுகிறதற்காக செய்தால் அதனுடைய பலனை ஏற்கனவே பெற்று ஆகிவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வசனம் 18, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உபவாசத்திற்கான பலனை ஆண்டவர் கொடுப்பார். மனுஷர் காணுவதற்காக நீ அதை செய்யாதே. பிரேயிங் ஹைட் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள். அவருடைய உண்மையான பெயர் ஜான் ஹைட். பிரேயிங் ஹைட் ஆஃப் இந்தியா, ஜெபிக்கிறதுல அவர் மிகவும் ஆர்வம் காட்டினபடினாலே, மன்றாட்டு ஜெபம் செய்து எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு நபராக இருக்கிறபடியினாலே அவருக்கு ஜான் ஹைடுங்கிற பெயரை விட பிரேயிங் ஹைட் என்ற பெயர் அதிக பொருத்தமாக இருந்தது என்று அநேகர் கருதி அவரை பிரேயிங் ஹைட் என்றே சொல்லுகிறார்கள். பஞ்சாபில் வந்து ஊழியம் செய்த இந்த மிஷனரி முழங்காலிலே அதிகமாக நிற்பார். அவர் சாப்பிடாத இரவுகள், டைனிங் டேபிள்ல ஃபுட் இருக்கும், ஆனால் ஜெபித்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாரு, ஆனால் சாப்பிட்டிருக்க மாட்டாரு, ஜெபத்திலேயே மூழ்கி கிடப்பார். He forgets food and he is lingering in the presence of God. அவருக்காக விரிக்கப்பட்ட படுக்கை, unslept bed for many days, because he wanted to go and pray and then sleep, but he is caught in the presence of the Lord. He forgets sleeping, he forgets eating. அந்த அளவிற்கு நீங்கள் ஒருவேளை வர முடியாவிட்டாலும், but that kind of story inspires. அதே போல டாக்டர் டிஜிஎஸ் தினகரனை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். ஹோட்டல்ல அறையில தங்கி இருக்கும் பொழுது அப்படி ஒரு முறை தண்ணீர் கேட்டாராம் அந்த அட்டெண்டர் கிட்ட, கொஞ்சம் சூடா தண்ணி கொண்டு வாப்பான்னு. அவன் கொண்டு வரதற்கு கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது. இவர் அதற்குள்ளாக ஜெபத்திற்கு முழங்கால் படியிட்டு விட்டார். அவன் கதவை திறந்து பார்க்கிறான், அவர் முழங்கால் ஜெபத்தில் நிற்கிறார். ஜெபம் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் பொறுத்திருந்து பார்க்கிறான். ஆனால் அவர் எழுந்திருக்கவில்லை. கொஞ்ச நேரம் நின்று பார்க்கிறான், அவர் எழுந்திருக்கவில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம்னு என்று சொல்லி அவன் கதவை மெதுவா பூட்டிட்டு அவன் போயிடுறான். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்து எட்டி பார்க்கிறான், அவர் இன்னும் அதே நேர் முழங்கால ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவனுக்கு அது ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்க்கிறான், அதே பொசிஷன்ல இருக்கிறாரு. இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கிறான், மிட் நைட் ஆகிருச்சு, இன்னும் அவர் அதே போஸ்டர்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவனுக்கு அதுக்கு மேல தூக்கம் வந்துருச்சு, இப்ப தூங்கிட்டான். அதிகாலையில ஒரு 4 மணிக்கு எழுந்திருச்சு அவன் மெதுவா வந்து கதவை திறந்து பார்க்கறான், அதே பொசிஷன்ல தினகரன் இருக்கிறார். நைட்டு ஜெபத்தை நிறுத்திவிட்டு தூங்கிவிட்டு மறுபடியும் எழுந்திருந்து ஜெபித்தாரா, அதை தொடர்ந்து ஜெபித்தாரா என்று எனக்கு தெரியாது என்று அவன் சாட்சி கொடுக்கிறான். இப்படி தேவ மனிதர்கள் ஆகாரத்தை மறந்து தூக்கத்தை மறந்து தேவ சமூகத்திலே ஈர்க்கப்பட்ட நிலையிலே இருக்கிற அனுபவங்கள் நமக்கு சரித்திரத்திலே ஏராளம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் ஏராளம்.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜான் ஹைடுக்காக ஸ்தோத்திரம், டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னமும் உபவாசத்திலே தேறியிருந்த எத்தனையோ மிஷனரிகள், ஜோனத்தன் எட்வர்ட்ஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய தேவ மனிதர்கள், உபவாச ஒழுங்கிலே தேறியிருந்தவர்கள் குறித்து அதிகம் நாம் வாசிக்க முடியும். என்னுடைய எக்ஸாம்பிள் சில காரியங்களை சொன்னேன். சில இப்படி தேவ மனிதர்களுடைய உபவாச ஜெபங்களை குறித்து நான் சொன்னேன். ஏன் உபவாசிக்கிறோம்? Why you should fast? Because it is one of the spiritual disciplines in the Bible. Hindus விரதம் இருக்கிறார்கள், முஸ்லிம்ஸ் ரம்ஜானுக்கு முன்பதாக நோன்பு இருக்கிறார்கள். ஸோ ஓரளவுக்கு எல்லா ரிலிஜன்லையுமே the fasting is somehow can be found. ஆமென். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று நமக்கு இருக்கிற அந்த 3 ஃபேக்கல்டி, ஸ்பிரிட், சோல், பாடி. இதுல தேவனோடு தொடர்பு கொள்கிற பகுதி நம்முடைய ஆவி. நம்முடைய ஆத்துமா என்பது நடுநிலையிலே இருக்கிற ஒரு காரியம். இந்த மாம்சம் என்பது உலகத்தோடு இழுக்கப்படுகிற ஒரு காரியம். The flesh, the body has a pull towards the world. The spirit man is the one that connects with God. நடுவுல இருக்கிறது ஆத்துமா. ஆவி ஸ்ட்ராங்கா இருக்கும் போது ஆவி பக்கம் ஆத்துமா சாய்ந்து விடும். சரீரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது ஆத்துமா சரீர பக்கம் விடும். ஆகவேதான் உபவாசம் என்பது நம்முடைய மாம்ச மனிதனை பலவீனப்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை திடப்படுத்துவது. அப்பொழுது நம்முடைய மைண்டு, நம்முடைய இமோஷன்ஸ், நம்முடைய வில், ஆத்துமா என்று சொல்லப்படுகிற 3 காரியம் இருக்கிறதே. நம்முடைய சிந்திக்கிற பகுதி, நம்முடைய உணர்கிற பகுதி, நம்முடைய தீர்மானிக்கிற பகுதி. That is our soul. Our soul can make healthy decisions during the time of fasting. Because நம்ம ஜெபம் பண்றோம், ஆவியின் மனிதனை பலப்படுத்துகிறோம், மாம்ச மனிதனை நம்ம பலவீனப்படுத்துகிறோம் சாப்பிடாமல். So we become more spiritual. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஆக 3 காரியங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, உபவாசம் எதற்காக? தேவனிடம் நெருங்க. 2வது எதற்காக? மாம்சத்தை அழிக்க. 3வது எதற்காக உபவாசம்? சாத்தானை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க. 3 things. தேவனிடம் நெருங்க, மாம்சத்தை அழிக்க, சாத்தானை ஜெயிக்க. To draw closer to God, you fast. To destroy the flesh, you fast. To overcome the enemy, you fast. தேவனிடம் நெருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். அந்தியோகியா சபை தலைவர்கள் உபவாசித்து கர்த்தரை ஆராதித்தார்கள். They fasted and worshipped the Lord. மோசே தேவனிடம் நெருங்க அவன் 40 நாட்கள் உபவாசம் இருந்தான். நெகமாயா அந்த தகவல் வந்தவுடனே அவன் பாரத்தோடு தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். இந்த பெரிய சிட்டி வைட் ப்ராஜெக்ட் எப்படி ஆண்டவரே, ஏதாகிலும் ஒன்று செய்யணுமே, ஒரு ஆதங்கம். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டான். தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் திட்டத்தை புரிந்து கொண்டார் மோசே. அந்தியோகியா சபை தலைவர்கள் தேவனுடைய நெக்ஸ்ட் ஃபேஸ் பிளானை புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரிடம் நெருங்க, ஆண்டவருடைய மனதில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள, அந்த ட்ரீம் ஃபேக்டரி என்று சொல்லப்படுகிற பிரசன்ஸ் ஆஃப் காட் இருக்கிறதே, அங்கே போய் நாம் தேவனுடைய திட்டத்தை தரிசனமாக, சொப்பனமாக, ட்ரீமாக, விஷனாக பெற்றுக்கொள்வதற்காக போகிற ஒரு இடம். தேவனிடம் நெருங்க. தேவனிடம் இருந்து வந்த மோசேயுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. ஆமென். தேவனிடம் நெருங்க. என்னுடைய 40 days first fast was for
getting closer to God. ஊழியத்தை ஆண்டவருக்காக இப்பொழுது ஸ்பிரிச்சுவல் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள போகிறோம். சோஷியல் ஒர்க்ல இருந்தோம், இத்தனை வருஷம் சபையில இன்வால்வ் பண்ணோம். ஆனா இப்ப ஸ்பெசிபிக்கா சர்ச் பிளான்டிங் என்று உள்ளே போகிறோம். இதற்கு நான் ஆயத்தப்படுறேன். இயேசு ஒரு ஊழியத்திற்குள்ள வருகிறதற்கு முன்பதாக 40 நாள் அவர் உபவாசம் இருந்தார். Jesus fasted 40 days before he entered the public ministry. அதே போல நானும் ஒரு 40 நாள் இருக்கணும் என்று சொல்லி நான் இருந்தேன். தேவனிடம் நெருங்க, தேவனுடைய வசன வெளிப்பாடை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். I began to understand the biblical teachings in a greater way. I'm able to glean more from the scriptures. I'm able to draw revelation from the scriptures because of that fast. Amen. So தேவனிடம் நெருங்குவதற்கு நமக்கு நம்முடைய மாம்ச மனிதனை பட்டினி போட்டு நம்முடைய ஆவியின் மனிதனை நம்ம உயிர்ப்பித்து தேவனோடு அவர் ஆவியாக இருக்கிறாரே, ஆகவே அவரோடு கூட உறவு கொள்வதற்காக நம்முடைய ஆவிக்கு எதிரான மாம்சம் இருக்கிறதே அதை சற்று பலவீனப்படுத்தி நாம் தேவ சமூகத்திலே இருக்கிறதற்கு, அவரோடு கனெக்ட் பண்ணுவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கிறது. பாஸ்டர் மோகன் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த மிஷன்ஸ் சண்டே அவருக்கு இருக்கும், மிஷன்ஸ் வீக்கெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு அது முடிந்து ஃபர்ஸ்ட் மண்டேலிருந்து 10 நாட்கள் அது அவருடைய ஆவிக்குரிய பிறந்த நாள் மற்றும் அவருடைய உலகத்திலே பிறந்த அந்த பர்த்டே கொண்டாடுகிற ஒரு நாட்கள். ஸோ அதை அவர் பயன்படுத்தி 10 நாட்கள் தேவ சமூகத்திலே அவர் இருப்பார். எந்த அப்பாயின்மெண்ட் வந்தாலும் அதை கேன்சல் பண்ணி கொள்வார். எந்த அப்பாயின்மெண்ட் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார். என்ன ஒரு பிக் டெம்ப்டேஷன் வந்தாலும் அதை ரெசிஸ்ட் பண்ணி விடுவார். ஃபாஸ்டிங். பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன், காலம் சென்ற மிஷன் ஸ்டேட்ஸ்மேன், அவருடைய முதல் சன் பஸ்தர் என்ற மிஷன் ஃபீல்டில் மரித்தார்கள். மிஷன் ஆர்கனைசேஷன் லீடர் ஓன் சன்ன மிஷனரியா கொடுத்து மிஷன் ஃபீல்டில் இழந்தார் மகனை. அந்த தேவ மனிதன் தன்னுடைய வயதான நாட்களிலும் கூட நேஷனல் பிரேயர் நெட்வொர்க் என்ற ஒரு காரியத்தை ஆரம்பித்து இந்தியாவில் இருக்கிற 700+ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 2/3 ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு பிரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர், ஒரு மாசத்துல 10 ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் இருக்கும். அதாவது அங்க ஃபாஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு நாள் தான், ஆனா இவருக்கோ அது 10 முறைனா 10 முறையும் இவர் ஃபாஸ்ட் பண்ணுவாரு. இவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். டீ கூட குடிக்க மாட்டாரு, காஃபி குடிக்க மாட்டாரு. என்ன டீ என்ன காஃபி ஃபாஸ்டிங் டைம்ல? ஒன்லி வாட்டர். ஃபாஸ்டிங் பிரேயர்ல டீ கொடுத்தா பிடிக்காது. ஜெபம் பண்ணும் போது சாஞ்சி நெளிஞ்சி உட்கார்ந்து ஜெபித்தா பிடிக்காது. நேர் முழங்கால வயதான காலம் நடக்கிறதே கஷ்டம். ஆனாலும் பாருங்க, இப்படிப்பட்டதான லீடர்ஸ் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மோகன் சி அண்ணன் அதே போல ஃபாஸ்டிங் என்று சொன்னால் அவர்கள் பல முறை அவர்கள் உபவாசத்தை கூறுவித்து தேவ சமூகத்திலே இருக்கிறார்கள். வாரத்தில் ஒரு நாள் டிசிப்ளின்டா ஃபாஸ்டிங் என்று சொல்லி பாஸ்டர் மோகன் அவர்கள் அந்த செய்திக்காக ஆயத்தப்படுவதற்காக தேவ சமூகத்திலே இருக்கிறார்கள். ஆமென். பிரியமானவர்களே, தேவனிடம் நெருங்க உபவாசம் நமக்கு உதவியாக இருக்கும். நம்பர் 2, மாம்சத்தை அழிக்க, டு டிஸ்ட்ராய் த ஃப்ளஷ். கவனிங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 6 15 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? ஒரு விபச்சாரம் செய்கிறவன் அந்த பெண்ணோடு கூட
அவன் அந்த உறவிலே கொள்ளும் பொழுது அவளோடு கூட ஒரே மாம்சமாய் இருக்கிறான் என்று பவுல் சொல்லுகிறார். எதற்காக சொல்லுகிறார்? இதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க, இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. இப்படி இந்த உறவு கொள்ளுகிறவர்கள் ஒரே மாம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேசியோடு உறவு கொள்றவன் அப்படி அவளோடு கூட ஒரே மாம்சமாய் இருக்கிறான். அப்படியே 17வது வசனம், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவரோடு கூட ஒரே ஆவியாய் அந்த பின்னி பிணைந்து இருக்கிற தேவனோடு உள்ள உறவுக்கு நம்ம கடந்து வர முடியும். ஒரே ஆவி, அவரோடு கூட ஒரே ஆவியாக தேவன் ஆவியா இருக்கிறார். அவரோடு கூட அந்த ஒரே ஆவியா இசைந்து விடக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும். மாம்சத்தை அழிக்கணும். ஆவிக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சத்தை அழிக்கணும். அதற்கு தீனி போடக்கூடாது. தேவனோடு கூட நம்முடைய மாம்சத்தை அழிக்க, இன்னொன்று நம்முடைய மாம்ச கிரியைகளை அழிக்க. இந்த மாம்சம் பல காரியத்தை இச்சிக்கும், பல காரியத்தை வாஞ்சிக்கும். இது எனக்கு வேண்டும் என்று சொல்லும், நமக்கு உரிய காரியமாக இருக்காது. ஆனால் இச்சை இழுக்கும். அதை அழிப்பதற்கு இந்த மாம்ச கிரியைகளை நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே அழிப்பதற்கு, இந்த பாவ இழுப்புகளுக்கு நாம் மேற்கொண்டு வருவதற்கு நமக்கு இந்த உபவாசம் தேவை. மாம்சத்தை அழிக்க. ஆமென். சுயநலத்தை அழிக்க ஒரு இடம். அந்த செல்ஃப், அந்த விழுந்து போன மனிதன் அந்த சுயத்துல தான் இருக்கிறான். அதை கான்சியஸா, என் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைகிறேன், நான் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறான். நான் தானே ஆகாதவனாய் போக என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். And one way to do that is fasting. I beat my body to subjection to destroy the flesh. மாம்ச இழுப்புகளுக்கு சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் ஜெயிப்பதற்கு இது நமக்கு உதவியாக இருக்கிறது. உபவாசம் என்பது நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது. தேவனிடம் நெருங்க, மாம்சத்தை அழிக்க. மூன்றாவது, சாத்தானை ஜெயிக்க. சாத்தானை ஜெயிக்க இயேசு 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு அவர் சாத்தானை ஜெயித்தார். இயேசு மருவ மலையில அந்த 3 சீஷர்களோடு கூட இருக்கிறார். அங்கே அவருடைய முகம் பிரகாசமாய் இருக்கிறது. அந்த அனுபவத்திற்கு பிறகு அவர்கள் இறங்கி வருகிறார்கள். கீழே இருக்கிற 9 சீஷர்கள் பிசாசு விரட்ட முடியவில்லை. Matthew chapter 17, they were not able to chase the demons. அப்பொழுது இயேசு கீழே இறங்கி வந்த உடனே மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உம்முடைய சீஷர்களால் இதை செய்ய முடியவில்லை என்று. 16ஆம் வசனம், மத்தேயு 17:16, அவனை உம்முடைய சீஷர்களிடத்திலே கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று. Powerless church. People come for deliverance but they are not delivered. வசனம் 15, மத்தேயு 17, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். பிசாசு பிடித்திருந்த ஒருவன், அவனை உம்முடைய சீஷரிடத்திலே கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இயேசுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஒரு தகப்பன் கெஞ்சுகிறார், கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார், உம்முடைய சீஷர்களுக்கு பவர் இல்ல, கொண்டு வந்த விரட்ட முடியல, நீர் உதவி செய்யும். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்திலே பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், bring him here to me. இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். எல்லாருக்கும் ஆச்சரியம், சீஷர்களுக்கும் அது ஆச்சரியம். அப்பொழுது சீஷர்கள் 19ஆம் வசனம், இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று? Lord, why we could not chase the demons out of that person? என்ன காரணம் சொல்லித்தாங்க எங்களுக்கு, நீங்க விரட்டிட்டீங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான்
கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடம்பிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு 21ஆம் வசனத்துல, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அதாவது ஃபாஸ்டிங் இருந்துட்டே என்று ஒரு ஸ்பெஷல் மெரிட் பேட்ஜ் அணிந்து கொண்டு போகிறது இல்லை. It is a privilege that God has given to draw us closer to God. It is not a method to manipulate God, but it is something, a discipline that helps us to draw closer to God and receive more of His power to do the work of the Lord. நாம் அவருடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு, நமக்கு ஒரு உன்னத பலனை தருகிறதற்கு அது உதவியாக இருக்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். Let us come to Luke chapter 4. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இயேசு, லூக்கா 3ஆம் அதிகாரத்துல இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறுகிறார், வானம் திறக்கப்படுகிறது, ஜெபிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். இப்ப 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், சாப்டர் 4 verse 1, Luke 4 verse 1. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு, he was full of the Holy Spirit. அப்படித்தானே இருக்குது. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய், ஆவியானவரால் நிறைந்தவராய், ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவர் இப்பொழுது போகிறார். எங்க போகிறார்? அதற்கு பிறகு நீங்க வாசித்தார், 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அவர் 40 நாட்கள் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். 40 days Jesus fasted after baptism. Full of the Holy Spirit, he goes to the wilderness. ஆனா verse 14 பாருங்க, Luke 4:14. அங்கே அவர் உபவாசம் இருந்து பிசாசை ஜெயித்து திரும்பி வரும்பொழுது எப்படி வருகிறார்? இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, he returned in the power of the Spirit. He went in the fullness of the Spirit, fasted for 40 days, overcame the enemy, came in the power of the Spirit. It's one thing to have the fullness of the Spirit, it's another thing to have the power of the Spirit. ஆவியினாலே நிரப்பப்படுகிறது என்பது ஒன்று, வல்லமையினால் நிரப்பப்படுவது என்பது இன்னொன்று. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இயேசுவை குறித்து வாசிப்போம். Let us read about Jesus here. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். And we should receive that power, anointing as well, and that comes out of fasting and prayer. Amen. தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் அவர் சுற்றித் திரிந்தார். தேவனிடம் நெருங்க, மாம்சத்தை அழிக்க, சாத்தானை ஜெயிக்க. இயேசு 40 நாள் உபவாசம் என்று சாத்தானை ஜெயித்தார். நீங்கள் உபவாசித்து ஜெபிக்காமல் இந்த ஜாதி பிசாசை துரத்த முடியாது என்று மத்திய 17 இயேசு சொன்னார். ஆவியின் பலத்தினாலே அவர் திரும்பினார். ஆவியின் பலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார், வல்லமையினால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தார். நாம் தேவனிடம் நெருங்க வேண்டும். நாம் சுயத்திற்கு சாக வேண்டும், மாம்சத்தை அழிக்க வேண்டும், சாத்தானை ஜெயிக்க வேண்டும், ஆவியில் பலன் கொள்ள வேண்டும். இதற்கு உபவாசம் மிகவும் அவசியம். இதற்கு உபவாசம் மிகவும் அவசியம். We need fasting for this. Amen. பிரயோஜனமாக இருந்துச்சா? உபவாச லைஃப், ஒரு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபாஸ்டிங் குள்ள வந்துருங்க. சாப்பாடு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பாக இருக்க வேண்டாம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார்.
அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தினாலே நாம் நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ள தேவ சமூகமும் தேவ வசனமும் தேவ பிரசன்னமும் என்று அதை அதிகமாக வாஞ்சிப்போம். நமக்கு மாம்சத்தை பார்த்துக் கொள்வது, நம்முடைய சரீரத்தை பார்த்துக் கொள்வது, நாம் ஆரோக்கியமாக இருப்பது, ஹெல்த்தியாக இருப்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். and we must take care of our body. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. but don't get too obsessed by the physique. be more conscious of keeping your spirit man healthy. உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறதற்கு அதிக கவனம் நீங்கள் செலுத்துங்கள். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? உபவாசத்திற்கு ஒப்பு கொடுங்க. வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒரு ஒழுங்கு அல்லது இயர்லி ஒன்ஸ் நல்ல ஒரு லாங் ஃபாஸ்ட், ஒரு டிசிப்ளின்குள்ள நீங்க வாங்க. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஜோமனோமா, நல்ல தகப்பனே, எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உபவாச ஜெபத்தை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் டீச்சிங் அஸ் ஆன் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை குறித்து, உபவாச வாழ்க்கை முறையை குறித்து, ஆண்டவரே உபவாச ஒழுக்கத்தை குறித்து, தி டிசிப்ளின் ஆஃப் ஃபாஸ்டிங்கை குறித்து எங்களுக்கு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அப்பா, நாங்கள் ஆண்டவரே 3 வேளைக்கு 4-5 வேளை என்று சாப்பிடுகிற பழக்கத்தோடையே சுற்றி கொண்டு வருகிறோமே. ஆண்டவரே, உபவாசம் என்ற எண்ணம் வரவில்லையே, உபவாசம் என்ற ஒழுக்கம் இல்லையே. ஆண்டவரே, உபவாசம் என்ற வாழ்க்கை முறைக்கே எங்களை அழைக்கிறீரே. நாங்கள் ஆண்டவரே ஆவியின் மனிதன் இல்லை, பலனுள்ளவனாக இருக்க எங்களுக்கு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆமென். இந்த உபவாச ஜெபத்தை குறித்து வருகிற வாரத்திலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் டீட்டெயில்டா. 50 நாள் ஜெபம், 5வது அலை, 5th wave of the 50-day prayer, எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுகிற ஜெபம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் இந்த நாட்களில் அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய திட்டத்திற்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற மக்களை தேடுகிறார். அதிலே நீங்களும் இருங்கள், நானும் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் அவருடைய திட்டத்தை எப்படி ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார், அப்ப நமக்கு வெளிப்படுத்த பேச சாமுவேல் இடத்துல தேசத்தை குறித்து வெளிப்படுத்தினாரோ, பட்டணத்தை குறித்து எப்படி ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினாரோ, நெகேமியாவுக்கு எப்படி அந்த தகவல்கள் வந்து அவனுடைய கையிலே சேரும்படி செய்தாரோ, அதே தேவன் நமக்கும் ஜெபிக்கிற மக்களாக இருந்தால், மன்றாட்டு ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இதுவரை இல்லாத அளவு தேவசத்தம் கேட்கிற பக்குவம் நமக்குள்ளே வருவதாக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இப்பவும் ஒரு பாடலை பாடுவோம். பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன். இன்னும் ஜெபிக்கின்ற ஆவியை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. உறங்காத கண்கள் வேணும் ஆண்டவரே. எங்க கண்ணீர் வத்தி போகவே கூடாது ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபிக்க அந்த ஜெப ஆவி எங்களுக்கு நீங்க தாங்க. இந்த பாடலின் வார்த்தைகள், உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே நீரே என்னை நடத்த வேண்டும். ஆண்டவரே, ஜெப ஆவி தாங்கப்பா. ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. கேட்கலாமா? ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும்,
நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஊற்றி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஊற்றி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. கடைசி நாட்களிலே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கரத்தில் கேட்கலாமா? கதறி எழுது கேட்கலாமா? ஜெபிப்பதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது. எரேமியா புலம்பி ஜெபிக்கிறதை போல, ஓ என் தலை கண்ணீரும் என் கண்கள் நீர் ஊற்றுமா இருந்தால் நலமாயிருக்குமே. ஓ நல்ல ஜெப நேரத்துல கேட்கலாம், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியையும் ஜெப பாரத்தையும் நீங்க எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ராக்கால தரிசனம் தாரும் ஆண்டவரே, ஆத்தும பாரத்தை தாரும் ஆண்டவரே. திறப்புல நின்று ஜெபிக்க ஆண்டவரே ஜெப ஆவியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கேட்கலாமா? அதிகாலை விழிப்பை தாரும், ராக்கால தரிசனம் தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். அதிகாலை விழிப்பை தாரும், ராக்கால தரிசனம் தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா. ஆண்டவரே ஜெப பாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இரவும் பகலும் ஓயாமல் உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. அழியும் ஜனங்களை குறித்த அந்த பாரம் எங்களை உந்தி தள்ளி ஜெபிக்க வைக்கட்டும் ஆண்டவரே. தேசத்தின் சூழ்நிலைகளை பார்த்து ஜெபிக்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எங்கள் சபைகளின் நிலைகளை குறித்து கதறி அழுது ஜெபிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் தேசம் சந்திக்க போகிற அந்த மாபெரும் எழுப்புதலுக்காக வாஞ்சையோடு எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபிக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த வாஞ்சை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கலாமா? ஓ இன்னும் சுவிசேஷம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கும்படியான அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜெப பாரத்தை நீங்க எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் வாஞ்சையோட கூட கேட்கலாமா? இன்னும் ஒரு விசையாய் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே அறைக்குள் பூட்டி இதயத்தை தாழ்த்தி ஓ எங்களுடைய பாரங்களை எல்லாம் உடைய கரத்துல வைத்து ஜெபிக்கிற அந்த உன்னத ஜெப நேரங்களை நாங்க வாஞ்சிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஊற்றி ஜெபிக்கின்ற வரமும் தாரும்.
அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஊற்றி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும். ஆண்டவரே, வாஞ்சையோட வந்து கேட்கிறான் ஆண்டவரே, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஆண்டவர் தாமே இந்த ஒரு ஜெப பாரத்தினால் நம்மை நிரப்புவாராக. ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேசினதற்காக, இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துவோம். ஜெபம் முடிக்கலாமா? தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும். எங்களோடு கூட இன்றைக்கு இந்த ஆராதனையில் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல், வழிநடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you and God bless you.